அக்ஷய் பெஸ்டோ பிரமா பூமியை குதறி வச்சுருக்கான். இதெல்லாம் ஜட்ஜி கோட்டாரெலாம் பார்க்கலையாப்பா? என்ன பண்ணி வச்சுருக்கான்? இறங்கி பார்க்கணும். எனக்கு என்ன மயிர் வச்சு கடவுள் பூமி நாங்கள் அழிப்போம், நாக்கை கட்டி அழிப்போம், அழிப்போம், இந்த பேப்பரை வச்சு விளையாடுவோன்னு நீங்கள் விளையாடுதிய. கடவுளுடைய இருக்கிற பவர் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பவர் கையில் வச்சுருக்காரு மானிட பிறவியை அழிக்கிறதுக்கு. சரியா? ஒட்டு விளாண்டு அழிச்சிருவார். இப்போ தானே ஆரம்பம். இப்போ தானே நாய் கணக்கு எடுத்திருக்க நீதிமன்றத்தில், கோர்ட்டார்கள் ஆணும் பெண்ணும் நாயை இப்போ தானே எடுத்திருக்க. இன்னும் எடுப்பார்ல நீதிமான் கணக்கு போடுறாரு. நீதி தவறி பூமியில் நடத்திட்ட அப்படின்ட்டார். இது முதலே பார்க்கணும். அரசியல்வாதி கோடியாக வாசிக்கான் அப்படின்னு. இப்போது தேர்தலுக்குள்ள கணக்கை முற்றுப்புள்ளியை போட்டாரா? இப்போ பாரு, இப்போ டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அரசியல்வாதி எல்லா மாநிலத்திலையும் பூரா கொடியை தூக்கி உட்காருவோம் பூரா இதே சோழி ஓட்டு முத்திரையை வாங்க அந்த இயந்திரத்தில் 10 இப்படியே அவங்களாம் பட்டணை தட்டி. அதான் கம்ப்யூட்டர் பெட்டி கையில் வச்சுருக்காரா? இந்த கம்ப்யூட்டர் பெட்டியில் வச்சு அரசியல்வாதி பூரா உள்ளே மாட்டுவான். 10,000 கோடி உள்ளே மாட்டுவான். 2ஆம் நம்பர் பார்க்குறோம் எல்லாம் அனைத்தும் அந்த கம்ப்யூட்டர் பெட்டி மூலியமாக மாட்டுவான். அதுதான் கம்ப்யூட்டர் பெட்டியில் எல்லாவனையும் கிச்சன் ஏற்றி வச்சுருக்காரு. இப்போயா புரியுதா இல்லையா? நீ படிச்சிருக்க, நாங்கள் படிக்காமல் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம். தெரியுதா? விஸ்டோ பெறாமல் படிக்காமல் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம். ஏண்டா பாய்ப்பேகளா அறுத்து திங்கான். சட்டி நிறைய வீடாக அறுத்து திங்கான். அந்த கழிவை கொண்டு போய் குளத்துக்காட்டில் தட்டிடுதான். குளத்துக்காட்டில் தட்டுதான். என்ன தட்டுதான்? குளத்துக்காட்டில் மண்ணல் தான். குளத்துக்காட்டில் கழிவுகளை பூரா போய் தட்டுதான். எல்லாம் தட்டி போய் 10 நாள் 20 நாள் கிடந்து அந்த பசி தாங்க மாட்டாமல் அந்த வாயில்லாத ஜீவன் நாய்க்குட்டி போய் சாப்பிட போகுது. எங்கே போகுது? அங்கே கிடக்குவோம் போய் சாப்பிடுவோம் அப்படின்னு போகுது. அந்த நாத்தத்தில் அந்த புழு கிருமிகளை பூரா ஏற்றி அது வயிற்றில் ஏற்றி அதுக்கு அந்த கிருமி அதை போய் அட்டாச் பண்ணுது அந்த மூளையில் அட்டாச் பண்ணோடனே அது கிறுக்கு பிடிக்கும். கிறுக்கு பிடிச்சா ஒன்றத்தானே கடிக்கும். பசி இருக்கையில் அந்த புழு பூச்சி போய் கிருமி சாப்பாடு கேட்கும். அந்த மூளையில் போய் சாப்பாடு கேட்கும்டா. நீங்கள் சாப்பாடு என்னடா இதே திருச்சி விற்கியடா காமுட்டா பேடா திணிச்சு வெதற அறுத்து விடணும்டா உங்களுக்கெல்லாம். அப்போ அது கிறுக்கு பிடிச்ச அலையில் போய் யாரை கடிக்கும்? வீட்டில் சின்ன பிள்ளைய போனாலும் கடிக்கும். பூரா ரோட்டில் போனாலும் கடிக்கத்தாண்டா செய்வோம். பசி அது கடவுள்கிட்ட கேட்கு. ஐயா பசிக்கியா, நாங்கள் என்னையா சாப்பிட? அவர் எவ்வளவுதான் கண் கலங்குவார். பாடாப்படுத்த வந்த பேகலாம் கரண்டு தயாரிக்கான். கரண்டு வேலை கண்டார ஓய்மான தூக்கி போட்டு மீச்சு போடுவார். கணக்கு போட்டாரா? இப்போ பாடுறப்ப நாய்க்குட்டி பிரச்சனைக்கு அடுத்தாப்புல இன்னொரு பிரச்சனை, பெரிய பிரச்சனை கிளம்பையில் அரசியல்வாதியை தூக்குடா இப்படி தான் வரும். அடுத்து 10,000 கோடி உள்ளவனை தூக்குடா. 10,000 கோடி எது? என்ன காரணம்? நிலப்பரப்பை அழிச்சு வச்சுருக்க, கையெழுத்து போட்டு அழிச்சு வச்சுருக்க. அடுத்தாப்ப கவர்மெண்ட் வேளாக்குறோன்னு தூக்குடான்னு தான் வரும். அப்படி விடுவார். ஊரா ஒட்டு மொத்தமாக வலிச்சு அள்ளிடுவார். அது கடவுள் இராணுவ முப்படை வாச்சு தான் அள்ளுவார். நீங்களா போட்டு கதை ஆட முடியாது. இப்போ இதில் எதில் சுண்டி விடணுமோ அந்த இதில் சுண்டி விடுவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சு